ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். உங்கள் பேபிஸ் எக் சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. என்னோட பேபிக்கு 7 மந்த்லேருந்து எக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு டைமும் அவள் சாப்பிட்டதில்லை. ஆனால் அவளுக்கு எக் ஸ்மெல் பிடிக்க மாட்டேங்குதுன்னு பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுத்தேன், எக் ரோஸ்ட் பண்ணி கொடுத்தேன், எக் ரைஸ் பண்ணி கொடுத்தேன், எதுவுமே சாப்பிடல. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தப்போ ஒரு பாதி சாப்பிட்டா எனக்கு அதுவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. இது பண்ணுறதுக்கு ஒரு எக்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிரேட் பண்ணி ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது எக் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராது. எக் ஸ்மெல் வராதனாலையோ என்னவோ என் பொண்ணு சாப்பிட்டா. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஆர் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காகவும் ஈஸியாக டைஜஷன் ஆகிறதுக்காகவும். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டுத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சாட்டே பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வடித்து வச்சுருக்கேன். அந்த சாதத்தில் கொஞ்சம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டு ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக ஹாட் வாட்டர்னால் சாதம் கொஞ்சம் குலைவாக வரத்துக்காக. பேபிஸ்க்கு ப்ரோட்டீன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். உங்களை எப்படியாவது டெய்லி ஒரு முட்டையாவது சாப்பிட வைக்கணும். உங்கள் பேபி எந்த கன்சிஸ்டன்சியில் சாப்பிடுவாங்களோ அந்த கன்சிஸ்டன்சியில் பார்த்து சாதம் குலைவாக வந்தப்பறம் எக்கை ஆட் பண்ணி மேஷ் பண்ணி ஊட்டி விடுங்க. பாதி சாப்பிட்டா கூட போதுன்ட்டு இந்த மெத்தடில் தான் டெய்லி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.